ஒரு கூர்மையாக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் நிலைப்பாடுகளில் கூர்மையாக பயணிச்சுட்டு இருக்குது. இதில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கூர்மையாக இவங்களை எதிர்க்கிறாங்க, வெறுமனே இந்த ஜோடோ யாத்திரைங்கிற மாதிரி எல்லா மாநிலத்திலும் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் எந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு, அதையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்க கூர்மையாக எதிர்க்கிறாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அதாவது கூர்மையாக ஏன் இது கூர்மையாங்கிற கேள்வி வருதுன்னா, பிரிட்டிஷ்காரன் இங்கிலாண்டிலிருந்து துப்பாக்கி இறக்கிட்டான், போராடுபவர்கள் மீது குண்டு வீசி கொள்கிறான். அந்த நேரத்தில் அகிம்சை வழியில் நான் போராடப் போகிறேன் என்று காந்தி சென்றபோது உங்களை விட 100 மடங்கு இப்படித்தான் மக்கள் கேள்வி கேட்டார். நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியை விட மோசமாக கேட்டாங்க. என்னடா இந்த கிழவன் ஒரு தடியை தூக்கிட்டு அமைதியாக உட்காந்து போராடுவோங்கிறான். அவன் நம்மளை சுரண்டி கொள்ளையடிக்க வந்தவன், அவனுக்கு இறக்கமே கிடையாது, அவன் மோசமானவன், நம்மளை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரன், கம்பெனின்னு போட்டுக்கிட்டு சும்மா ரூல்ஸ் போட்டுக்கிறான், அவ்வளோதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிக்கிறான். நம்மை கொள்ளையடிக்க வந்தவன், நம்மை சுரண்ட வந்தவன் இடத்துல அகிம்சை வழியிலே போராடப் போகிறேன் என்று சொல்கிறாரே காந்தி. நடைபயணம் போகப் போகிறேன், உப்பு சத்தியாகிரகம் இருக்கப் போகிறேன், அகிம்சை வழியிலே போகிறேன், ஒத்துழையாமை இயக்கம் செய்ய போகிறேன், நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் என்கிறார், ஸ்வராஜ் என்கிறார், நம்ம பொருளை தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் என்றெல்லாம் மக்கள் சொன்னார்கள். அதையே பார்த்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். இந்த கொள்ளையரிடத்திலிருந்தால் சுதந்திரத்தை வாங்க மாட்டோம். நீங்கள் ஒன்றை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். எந்த அளவுக்கு கூர்மையாக என்றால், இதுதான் இந்த தேசத்தை முன்னேற்றும். உங்களுக்கு ரிசல்ட் உடனேலாம் தெரியாது. நான் சொல்கிறேனே, அதற்கு காரணம் உண்டு. உங்களை நான் இப்போ வல்கராக ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறேன், உடனே உங்களுக்கு கோவம் அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்களா? அடிக்க பாயவாவது செய்வீர்கள். உருவத்தில் உங்களோட பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க செய்யலாம். அடிக்க முயற்சியாவது செய்வீங்க இல்லையா? அது எந்திரிச்சு உங்களை எதிர்ப்பையாவது காட்டுவீங்க. உங்களை கோவப்படுத்துவது, உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவது மிக மிக எளிது. உங்கள் உள்ளத்தில் நான் இடம் பிடிப்பது, அது நான் ரொம்ப சிரமப்படணும். உங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கணும், உங்களை அன்போடு வரவேற்கணும், நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் அதை நான் ஏற்கணும். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். வெறுப்புணர்வை பிறப்பது ரொம்ப ஈஸி, அதை ஈஸியாக செஞ்சிருச்சு பிஜேபி. அதை களையெடுப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டப்படும் போது அந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தோணுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது விஷத்தை விதைக்கிறது. விஷம் இவ்வளோண்டு சைனடோ, இவ்வளோண்டு விஷமோ, அரளி விதையோ அரைச்சி குடிச்சிடலாம். அதை முறிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணும். எது இலகு? விஷத்தை பாய்ச்சுவது. இன்னும் ஆப்பான எக்ஸாம்பிள் இது. விஷத்தை கொடுத்து ஒருத்தனை சாவடிக்கிறது ரொம்ப ஈஸி. விஷத்தை உண்டவனை மருந்து கொடுத்து காப்பாற்றுறதுக்கு எத்தனை நாள் பத்தியம் இருக்கணும், எத்தனை நாள் தூங்காமல் இருக்கணும், எத்தனை நாள் பாம்பு சிம்பிளாக தீனிட்டு போயிடும். அதே ஸ்லோ பாய்சன் தானே? இல்லை இது ஃபாஸ்ட் பாய்சன். இது இப்போ நரேந்திர மோடிலாம் யார்? பிணங்கள் தானே, விஷம் ஏறிய பிணங்கள். இவங்களெல்லாம் மனிதர்கள் கணக்கில் சேர்க்கவா முடியும்? நரேந்திர மோடியோ யோகி ஆதித்யநாத்தோ விஷம் ஏறி போயிருக்கு. அவர்கள் பாய்ச்சிய விஷயம் தேசம் முழுக்க பரவி போயிருக்கு. இப்போ நான் உட்காந்துட்டு ஒரே இடத்துல பேசினா அது ராகுல் காந்தி பேசுகிறது ஒளிபரப்ப மீடியாக்கள் தயாரில்லை. இந்த தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டார், என் கருத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதில்லை, அதனால் நடந்து என் கருத்தை மக்களிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க முடிவு செய்து விட்டேன். இதைத்தான் மகாத்மா காந்தி செய்தார். மகாத்மா காந்தி எதுக்கு நடந்தார்? அவர் அன்பை பெற்றார், தீவிர அன்பை பெற்றார். மகாத்மா காந்தி எல்லாத்தையும் துறந்தார். இன்றைக்கி ஒரு டிஷர்ட் ட்ராக் போட்டு நடக்கிறார். அந்த டிஷர்ட் ஒரு 50,000 இருக்கிறது தப்பு இல்லையே. ஆனால் போட்டிருக்குது டிஷர்ட் தானே, போட்டிருக்காரு. ஒரு சௌகரியமாக இருக்கட்டும். இந்தியாவோட அனைத்து தட்பவெட்ப நிலைக்கும் ஒத்து வரணும். ஒரு டிஷர்ட் ட்ராக், ஒரு ஷூவை போட்டு நடக்கிறார். மகாத்மா காந்தி இதே மாதிரி ஒரு சாதாரண கதராடையை போட்டுக்கிட்டு நடந்தார். அவர் நடந்து மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிச்சார் அப்படின்னா, கொல்கத்தா இந்தியா பாகிஸ்தான் கலவரத்தின் போது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது கலவரம் நடக்கிறது. கொல்கத்தாவில் முஸ்லீம்கள் இந்துக்கள் மடித்துக் கொள்கிறார்கள். உடனடியாக மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தால் ஒரு முஸ்லீம் சும்மா ஒரு அன்றாடங்காட்சி முஸ்லீம் ஒருத்தன் கலவரத்தில் ஈடுபட்டான். ஒரு உணவு பொட்டலத்தை கொண்டு போட்டு செத்துக்கிட்டு தொலைச்சிட, அதை சாப்பிட்டு நோம்பு முறி அப்படின்னார். அன்பு. காந்தி செத்தா உனக்கு என்ன அப்படின்னு இல்லையே. தலைவர் ராகுல் காந்தி அன்புக்காக போராடுகிறார், நேசத்திற்காக போராடுகிறார். ரிசல்ட் இல்லைன்னு கூட நினச்சிடாதீங்க. அன்புக்கான ரிசல்ட் லேட்டாக கிடைக்கும், ஆனால் ஹெவியாக கிடைக்கும். அந்த அன்பு மாற்ற முடியாததாக இருக்கும், அந்த அன்பு அசைக்க முடியாததாக இருக்கும். வெறுப்பு, இந்த எலெக்ஷன் மிஷின் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கான ரிசல்ட் எஃபெக்ட் ரொம்ப நாள் காத்திருக்காது. அதை நான் என்னுடைய வாயால் சொல்வதை விட உங்களுக்கு அழகான இன்னொரு பதில் சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் சொன்னார் அதை சூப்பராக. நான் ராகுல் காந்தியை பாராட்டுவதற்கு காரணம், ராகுல் காந்தி சந்திப்பதை போன்ற தோல்விகளில் 2 தோல்வியை நரேந்திர மோடி சந்தித்தால் அரசியல் களத்திலிருந்து காணாமல் ஓடிப்போவார் நரேந்திர மோடி அப்படின்னார்.
இவங்கெல்லாம் சும்மா ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்க வந்தவங்க. தலைவர் ராகுல் காந்தி தோற்று இந்த தேசத்தை காப்பாற்ற வந்தவர். மகாத்மா காந்தியும் தோற்றார். பலமுறை மண்டை உடைக்கப்பட்டது, பலமுறை அவருடைய சகாக்கள் கொல்லப்பட்டார்கள், பலமுறை அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மகாத்மா காந்தி சிறையில் இருந்தார், ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்தார், அன்னை இந்திரா காந்தி சிறையில் இருந்தார், ஃபெரோஸ் காந்தி சிறையில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் இது தோல்வி, இது தோன்றுச்சு, இதனால் சுதந்திரம் கிடைக்குமா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்திருக்கும். 1928 டொமினியன் ரிப்பப்ளிக் தாங்கன்னு இருவின்டை கேட்டபோது இருவின் டெக்ளரேஷன் கொடுத்து டொமினியன் ரிப்பப்ளிக் கொடுத்துட்டார். ஆனால் அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியாது காந்தி, அதை திருப்பி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இருவின் திரும்பி வாங்கும்போதும் 28 வந்து பூர்ண ஸ்வராஜ், எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் வேணும்டா அப்படின்னு அறிவிச்சு போராடும் போதும் இன்னும் 20 வருஷம் இருக்குது போராட்டம். 47 28 47 இருக்குது, இன்னும் 20 வருஷம் இருக்குது போராட்டம். அந்த 20 வருடத்தின் போது மக்கள் அவர்களை சந்தேகப்பட்டிருப்பார்கள், இவனால முடியுமா, அந்த கிழவனால் முடியுமா, இவனால் முடியுமா என்று மக்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். ஆனால் அன்பால், அகிம்சையால், அறத்தால், நேர்மையால் மக்களை ஒன்றிணைத்து, பொறுமையால் மக்களை ஒன்றிணைந்து இருங்கள், இதுதான் இந்த தேசத்திற்கு அழகு. போராடி வெல்வோம் என்று சொல்வது கஷ்டம், ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு சாலிடானது, உறுதியானது. கண்டிப்பாக பார்ப்போம். எத்தனை தோல்விகள் வந்தாலும் தோல்விகளையே சந்தித்து வளர்ந்த தலைவர் ராகுல் காந்தி. தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உருவாக்கும், மோடி ஒரு சர்வாதிகாரி. தொடர் தோல்வி தலைவனை உருவாக்கும், தலைவர் ராகுல் காந்தி ஒரு தலைவர். அவர் தலைமையேற்று எத்தனை காலங்கள் நடந்தாலும் நாங்கள் நடக்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கேட்ட கேள்வி பதில் சொல்ல உங்கள் மீடியாவை சார்பாக நன்றி தெரிவிச்சு. நன்றி.